Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen Ar-Rahmanir-Rahim. Maliki Yawmiddin Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஒருத்தரும் 8 நிமிஷம் கிட்ட பேசுறாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம குர்ஆன் நிறைய படிக்கிறோம். படிக்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த குர்ஆன் படிக்கிறது நமக்கு நிறைய அறிவை கொடுக்குது. அந்த அறிவை கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம சிந்திக்கிறோம், அப்புறம் யோசிக்கிறோம், அதுல இருந்து நிறைய பாடங்களை கத்துக்கிறோம். அதுலதான் ஒரு சில விஷயங்களை நம்ம இங்க சொல்றோம். அதனால அந்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் கொடுக்கறத நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, நீங்க ஆராய மாட்டீங்களா, நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. குர்ஆன் வெறுமனே அல்லாஹ் படித்தவனா மட்டும் இருக்க சொல்லல, சிந்திக்கக்கூடிய மனுஷனா இருக்க சொல்லுது, உண்மையை தேடக்கூடிய மனிதனா இருக்க சொல்லுது, அறிவை பெற்று அந்த அறிவின் மூலம் அறிவையும் இறைபக்தியையும் இணைக்கக்கூடிய ஒரு மனிதனாக உருவாக்க விரும்புது இந்த குர்ஆன். அதனாலதான் நம்ம எல்லாரும் நீங்க கேட்கறது மட்டும் இல்லை, கற்றுக்கொள்வது மட்டும் இல்லை, புரிந்து கொள்வது மட்டும் இல்லை, சிந்திக்கிறது மட்டும் இல்லை, கேள்வி கேட்கிறது, சான்றுகளை ஆராய்வது, அதன் மூலமா பணிவாகவும் இறைவனை மதிப்பதும். இன்னைக்கு பயான் கூட தம்பி பண்ணான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அல்லாஹ்வை யாருங்கிறத நம்ம அறிய வேண்டிய முறைப்படி அறியணும் அப்படின்னு சொல்லி அந்த பயான் கேட்காதவங்க திருப்பி கேளுங்க. இஸ்ஹாக் பண்ணாரு இன்ஷா அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் முன் வாங்க, வாரம் பேசுறதுக்கு உங்க பேரை கொடுங்க. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா அப்படின்னு குர்ஆன்ல படித்தவங்களை பத்தி சொல்லுது, அறிவாளிகளை பத்தி சொல்லுது, புத்திசாலிகளை பத்தி சொல்லுது, சிந்திக்கக்கூடியவங்களை பத்தி சொல்லுது, அப்புறம் ஆழ்ந்த புரிதல் உடையவர்கள் சொல்லுது, பல விதங்களா சொல்லுது. அறிவுடையவர்கள் சொல்லும்போது 39:9 அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா அப்படின்னு கேட்குது. ஆர் தோஸ் ஹூ நோ ஈக்குவல் டு தோஸ் ஹூ டு நாட் நோ? ஒன்லி தோஸ் ஹூ பொசஸ் இன்டெலிஜென்ஸ் வில் டேக் ஹெட். அறிவு உள்ளவர்களும் அறிவு இல்லாதவர்களும் சமம் கிடையாது. அறிவுங்கிறது வெறும் படிப்பு கிடையாது. இறைவனை அறிந்து கொண்டு உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனுக்கு பேர் தான் அறிவு. அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் கொடுத்த உண்மை எதுங்கிறத ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் சரியான அறிவு. அதனால அறிவின் உண்மையான பயன் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை புரிந்து கொள்றதுதான் சரியான அறிவு. அதனால படிச்சவங்க எல்லாம் அறிவாளிகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு. அதனாலதான் பெரிய பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூட சிலை வணக்கம் புரியுறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இதுல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுக்கு நிகராக இணை கற்பிக்கிறாங்க நிறைய படிச்சவங்க. ஆனா இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சவங்க நிச்சயமா அந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் எப்படி கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க நிச்சயமா அப்படி போக மாட்டாங்க. அதனாலதான் அறிவுன்னா வெறும்னு படிச்சா மட்டும் பத்தாது. எனக்கு எல்லாம் படிச்சிருக்கேன், நான் குர்ஆனை படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. படிச்சவங்க யாருன்னா அவங்க சிந்திப்பாங்க, அதன் அடிப்படையில ஆழ்ந்த புரிதல் அவங்களுக்கு ஏற்படும். அவங்க ரொம்ப பணிவுடையவங்களா இருப்பாங்க, அவங்க தான் அறிவாளிகள் சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லுது, ஆழ்ந்த அறிவுடையவர்கள், தோஸ் ஹூ வெல் ஃபவுண்டட் இன் நாலேஜ் அப்படின்னு 3வது அத்தியாயத்தின் 7வது வசனத்துல சொல்லுது. குர்ஆன்ல தெளிவான வசனங்களும் இருக்கு, உருவக வசனங்களும் இருக்கு. ஆழ்ந்த அறிவுடையவர்கள் தேவையில்லாத வாதங்களில் ஈடுபட மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய முழு வசனத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அல்லாஹ் சிலருக்கு அவங்கவுங்க பக்திக்கு தகுந்தாப்புல இல்ல நம்பிக்கைக்கு தகுந்தாப்புல தான் விஷயங்கள் புரியுமே தவிர படிக்கிற எல்லாருக்குமே எல்லாமே புரிஞ்சிடாது. யாருக்கு எப்ப அந்த விஷயத்த அல்லாஹ் உணர்த்துவாங்களோ அப்பதான் அவங்க அதை புரிஞ்சிக்க முடியும். அல்லாஹ் அதாவது பள்ளிவாசல்ல தொழுகையில அல்லாஹ்வுடைய பெயரை தவிர வேற பெயர் சொல்லக்கூடாதுன்னு தெளிவா குர்ஆன்ல இருக்கு. இன்னல் மசாஜில் இல்லாஹி மா தது அல்லாஹ் அஹத் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம ஏன் மற்றவங்களோட சேர்ந்து தொழுகிறது இல்லை அப்படின்னா, அவங்க தொழுகையில அல்லாஹ் கூட சேர்ந்து வேற இப்ராஹிம், முகம்மது எல்லார் பேரையும் சேர்க்கிறாங்க. அல்லாஹ் சொல்லாததெல்லாம் அவங்க செய்யறாங்க. அதனாலதான் நம்ம அதை செய்யறது இல்லை. அது இணை வைப்பது ஷிர்க்கு.
அதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் நம்ம பண்றோம். அப்ப வெல் ஃபவுண்டட் இன் நாலேஜ்னா அவங்க அறிவுடன் பணிவும் சேர்ந்து இருக்கணும். அவங்க தான் வந்து உண்மையிலேயே ஆழ்ந்த அறிவுடையவர்கள் நம்ம சொல்லலாம். புத்திசாலிகளை பத்தி குரான் சொல்லுது. யார் புத்திசாலி அப்படின்னு சொல்லி. அதாவது whoever attains wisdom has attained great bounty. யார் அந்த அல்லாஹ்வுடைய ஞானத்தை அடைந்து விட்டார்களோ அவங்க பெரிய பொக்கிஷத்தை அடைஞ்சிட்டாங்க. இது யாருக்கு தெரியும் அப்படின்னா ஒன்லி தோஸ் ஹூ பொசஸ் இன்டெலிஜென்ஸ் வில் டேக் ஹீட். இங்கதான் வந்து புத்திசாலிகளை பத்தி சொல்லுது குரான். சரி, நான் கண்டினியூ பண்ணுவா, வேற யார் பேசுறீங்களா? சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம். சொல்லுங்க, லிபியா சிஸ்டர் பேசுறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குரானின் ஒரு சாட்சியாக அல்லாஹ் போதுமானவர் அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனித இனத்திற்கு நேர்வழி என்ன என்பதை விளக்கிட ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஏற்றவாறு தூதர்களையும் நபிமார்களையும் வேதங்களையும் கொண்டு அருள் புரிந்தார். மனிதர்கள் தங்களிடம் வந்த வேதத்தை படிக்காம மூளையை கொண்டு சிந்திக்காம அலட்சியமா இருக்கிறாங்க. குரானை படித்தால் மறுமையின் இறைவனிடம் நமக்காக சாட்சி பகரும் என்று கூறப்படுகின்றது. சூரா 19:64. உம்முடைய இறைவனின் கட்டளைப்படியே அன்றி நாங்கள் கீழே வருவதில்லை. எங்களுடைய கடந்த காலமும் எங்களுடைய எதிர்காலமும் மேலும் அவற்றுக்கிடையில் உள்ள ஒவ்வொன்றும் அவருக்கே உரியவை. உம்முடைய இறைவன் ஒருபோதும் மறதியுடையவர் அல்லர். இந்த குரான் முழுமையானது, குறையற்றது, மேலும் முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக உள்ளது. உண்மையான நம்பிக்கையாளர்கள் இந்த குரானை ஆதரிக்கின்றனர். முழுமையானது இக்குரான். குரான் அன்றி எந்த ஒன்றும் இல்லை. மற்ற புத்தகத்தை போல் அல்லாமல் குரான் ஆனது அல்லாஹ்வால் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. நமக்கு தேவையானத நமக்கு தேவைப்படும் நேரத்துல நமக்கு கற்றுத்தராரு. இதன் காரணமாகவே சலிப்படையாம திரும்ப திரும்ப பல முறைகள் நம்ம இந்த குரானை படிக்கிறோம். நமக்கு மத்தியில் சாட்சியா திகழ்கிறது என்று நாம மிகவும் சாதாரணமா எடுத்து கடந்து போயிட்டு இருக்கோம். இம்மையில் நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் இல்ல சந்தோஷமான தருணத்தில் ஏற்படும் விளைவுகளுக்கும் எல்லா நேரத்தில் நமக்கு ஒருத்தர் கூட இருந்தா நமக்கு யானை பலம் இருக்கும். அது போல எல்லா நேரத்திலையும் பொருந்தும், கஷ்டத்திலையும் உதவும் போதும், சண்டையில கூட இருக்கும் போதும், பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும் போதும், சந்தோஷத்துல எல்லா வேலைகளும் எடுத்து போட்டு செய்யும் போதும் நமக்கு கூட ஒருத்தன் இருக்கான் என்ன நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். இந்த நிம்மதி திருப்தி இந்த வாழ்வுல மட்டும்தான். 6:32. இந்த உலக வாழ்வானது மாயை மற்றும் வீண் பகட்டு என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. மறு உலகின் தங்குமிடமோ நன்னெறியாளர்களுக்கு மிகவும் மேலானதாகும். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? ஆனா நம்மோட மறுமையின் வாழ்வானது மிகவும் ஆனந்தமயமானது, பேராவல் உடையது, விவரிக்க முடியாதது. இதற்குத்தான் நாம எல்லாரும் நன்னெறியின் பால் போட்டி போட்டு கொண்டு போக வேண்டும். எந்த விதமான நன்னெறிகள் என்று இந்த குரான் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதம் நபிக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தாரு. காலையில் குரான் ஓதுதல் சாட்சி பகரப்படுகின்றது என்று குரானில் எடுத்துரைக்கப்படுகின்றது. அதை எத்தனை பேர் கட்டாயப்படுத்திக் கொள்கிறார்கள்? இந்த நேரத்தில் இதை செய்யுங்க என்று இறைவன் நமக்கு எல்லா வேலையும் செயல்களையும் நல்லா துல்லியமா கணக்கிட்டு சொல்லியிருக்காரு. எப்படி ஷஹாதா சொல்லணும் அதை கத்து கொடுத்திருக்காரு. அப்புறம் ரமலான் எந்த மாதத்துல நோன்பு நோக்கணும் என்று சொல்லியிருக்காரு. ரமலான் மாதத்துலதான் நோன்பு நோக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்ட்டு இரவின் கருப்பு நூலிலிருந்து வெளிச்சத்தின் வெள்ளை நூலானது தெளிவாக தெரியும் வரை உண்ணவும் பருகவும் செய்யலான்னு சொல்லியிருக்காரு. சூரிய அஸ்தமனம் வரை நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. புனித மாதங்களை வலுச்சண்டை போட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. தர்மத்தை வலியுறுத்துறாரு. அதுவும் யார் யாருக்கு கொடுக்கணும் என்பதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. உறவுகளை மதிப்பதை பற்றியும் சொல்லியிருக்காரு. தொடர்பு தொழுகைகள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லியிருக்காரு. எந்தெந்த வேலை எந்தெந்த நேரத்துல படிக்கணும் என்பதையும் சொல்லியிருக்காரு.
துல்லியமா கணித கட்டமைப்பின் மூலமாக நமக்கு விளக்கியிருக்காரு. தர்மத்தை பற்றி சொல்லும் போதே அறுவடை நாள் அன்றே தர்மம் பங்கினை கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஹஜ் எந்த மாசத்துல பண்ணணும்னு குறிப்பிட்டு அந்த மாதங்களையும் சொல்லியிருக்காரு. அதற்கான முன்னேற்பாடாக தயார் செய்யும் போது நன்னெறிய மிக சிறந்த முன்னேற்பாடாக உள்ளது என்னும் அல்லாவை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் நாம எப்படி தெரிந்து கொள்கிறோம்? இந்த குரானின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதிகாலை குரான் ஓதுதல் சாட்சி பகரப்படுகின்றது என்று வலியுறுத்துகிறாரு. ஒரு நண்பனா, ஒரு ஆசிரியரா, நமக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய சாட்சியாளரா நம்பி நாம நிம்மதியா இருக்கக்கூடியவரா நாம இந்த ஒளியை நோக்கிய பாதையில பயணிக்க வேண்டும். 48:28 அவர்தான் வழிகாட்டலையும் உண்மை மார்க்கத்தையும் கொண்டு தன்னுடைய தூதரை அனுப்பினார். மற்ற அனைத்து மார்க்கங்களையும் அது மிகைக்குமாறு செய்வதற்காக ஒரு சாட்சியாக அல்லாஹ் போதுமானவர். நமக்கு இந்த பூமியையும் வசிப்பிடத்தையும் வாழ்வாதாரத்தையும் கொடுத்து ஒளியின் பாதையில் வழி நடத்துவதற்காக வேதத்தையும் கொடுத்து அதை மெய்ப்பிக்க தூதரையும் அனுப்பி அனைத்து மார்க்கங்களையும் மிகைக்க செய்வதற்காக சாட்சியாக எல்லாம் வல்ல அல்லாஹ் போதுமானவராய் இருக்கின்றார். 5:117 என்ன கூற வேண்டுமென்று நீர் கட்டளையிட்டீரோ அதனை மட்டுமே நான் அவரிடம் கூறினேன். அதாவது, நீங்கள் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமான அல்லாவை வழிபட வேண்டும். நான் அவர்களுடன் வாழ்ந்திருந்த காலம் வரை அவர்களுக்கிடையில் ஒரு சாட்சியாக நான் இருந்தேன். பூமியின் மீது நீர் என்னுடைய வாழ்வை முடித்துவிட்ட போதே நீர் அவர்கள் மீது கண்காணிப்பவர் ஆகிவிட்டீர். நீர் எல்லாம் விஷயங்களுக்கும் சாட்சியாகின்றீர். 3:64 கூறுவீராக, வேதத்தை பின்பற்றுபவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அறிவுக்கு உகந்த ஓர் உடன்படிக்கைக்கு நாம் வருவோம். அதாவது, நாம் அல்லாவை தவிர எதையும் வழிபடாதிருக்க வேண்டும். அதாவது, எந்த போலி தெய்வங்களையும் நாம் ஒருபோதும் அமைத்து கொள்ள கூடாது. அன்றி அல்லாவுடன் மானிட இனத்தவர் எவரையும் எஜமானர்களாக அமைத்து கொள்ள கூடாது. அவர்கள் திரும்பி சென்று விட்டால் கூறுவீராக, நாங்கள் சரணடைந்தவர்களாக முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்பதற்கு சாட்சி பகர்வீர்களாக. இதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை பண்ணக்கூடாது என்று இறைவன் வலியுறுத்துகின்றார். அல்லாவை தவிர எந்த போலி தெய்வங்களையோ மானிட இனத்தவரையோ எவரையும் எஜமானர்களாக அமைத்து கொள்ள கூடாது. நாம மிகவும் சுலபமா எளிதில் அந்த மாயை வலைக்குள்ள சிக்கி கொள்றோம். போலியான வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே நமக்கே தெரியாம நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு போகும்போது சரியான நேரத்துல ஆட்டோக்காரன் வந்தா அவன் வந்ததுனாலதான் நான் சரியான நேரத்துல போய் சேர்ந்தேன்ட்டு எல்லா வேலையும் எல்லாம் சரியா நேரத்துல முடிச்சேன்ட்டும் நமக்குள்ள என்ன ஒரு எண்ண ஓட்டம் வந்துடும். அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, அது அல்லாஹ் நாடாம நடக்கல. இந்த வேலையை என் இறைவன் தான் எனக்கு முடிச்சு கொடுத்தாரு. சரியான நேரத்துல முடிந்ததால வேலை இடத்துல எனக்கு கண்ணியப்படுத்தினாரு. நான் மிகவும் பாதுகாப்பா வீடு வந்து சேர்ந்தேன். என்ன அல்லாஹ் தான் பாதுகாத்தாரு. இது அனைத்தும் அல்லாஹ் நாடாமல் நடந்திருக்க சாத்தியமே இல்லை. அல்லாஹ் மட்டும் நாடவில்லை என்றால் இது நடக்க வாய்ப்பே இல்லை. என்ன நன்றி சொல்லிக்கிட்டே புகழ்ச்சி அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாவை துதிக்கவும் புகழவும் வேண்டும். அல்லாவை நினைவு கூறும் போது நாம வழி தவிர சாத்தியமே இல்லை. ஒரு பிச்சைக்காரனுக்கு உணவு கொடுக்கும் போது இந்த மனநிலை இருக்கக்கூடாது. நான் கொடுத்ததுனாலதான் அவன் பசியாறினான், இல்லைன்னா இன்னைக்கு அவனுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காது, அப்பாடா நம்ம ஒரு நல்ல வேலையை செஞ்சிட்டோம், இப்படி ஒரு நினைப்பு இருக்கவே கூடாது. பிச்சைக்காரனுக்கு கொடுக்கும் போது நாம இந்த மனநிலைய நாம கொடுக்கல, இறைவன் அவனுக்கு அவனுக்கு கொடுக்கணும்னு இருந்திருக்கு. அது இறைவனால நம்ம கையால கொடுக்கப்பட்டது அப்படின்னு நாம நினைச்சு நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டே போகணும். இந்த மாதிரி மனநிலையில நம்ம தான் சோதிக்கப்படுறோம். எல்லா விஷயங்களையும்ன்றத நம்ம மறந்துடுறோம். நாம பொறுப்பாளி ஆகிறோம். நாம எப்பவுமே உணவு கொடுக்கும் போது அது அல்லாஹ் நமக்கு கொடுத்தது, அதை நாம் செய்யல, இதை அல்லாஹ் நாடாம நான் இங்க கொண்டு வரல. அல்லாஹ் இந்த உணவிற்கு யாரை நியமித்து இருக்காரோ அவர்களுக்கு தான் போய் சேரும். நான் இதை அனுபவபூர்வமா அறிந்திருக்கிறேன்.
கற்களும் சிலைகளும் தான் போலி தெய்வங்கள் என்ன எண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதை தாண்டி நாம வேற விதமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம தேவையான நேரத்துல குரான் படி பேசுவதும் மற்ற விஷயத்தில் அலட்சியப்படுத்துவதும் அகந்தைதான். நாம பேசும்போது நீதியின் பால் தான் பேச வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துறாரு. யாராக இருந்தாலும் எது உண்மையோ அதன்படிதான் பேச வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவர் எனக்கு பிடிச்சவர், இவர் எனக்கு பிடிக்காதவர் என்று தப்பான முடிவுக்கு வரக்கூடாது. அல்லாஹ் உண்மையுடன் பொய்யை கலக்காதீர்கள் என்று சொல்றாரு. தெரிந்து கொண்டே உண்மையை மறைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் தான் செஞ்சேன், நான் தான் வாங்கினேன், நான் தான் கட்டினேன், நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் வளர்த்தேன், இவை அனைத்தும் தப்பாதான் முடியும். அல்லாவின் வார்த்தைகளை செவியேற்பதை வழக்கமாக்கி கொண்டு புரிந்து கொண்டு நன்கறிந்து கொண்டே சிதைப்பவர்கள். 4:48 அல்லாவுடன் போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்பவர்கள் எவராயினும் படு பயங்கரமானதொரு பாவத்தை ஜோடித்து விட்டார். கெட்டது எதுவும் அல்லாவிடத்திலிருந்து வருவதில்லை. உங்களுக்கு நேரிடுகின்ற எந்த நல்லதும் அல்லாவிடமிருந்தே வருகின்றது. மேலும் உங்களுக்கு நேரிடுகின்ற எந்த ஒரு கெட்டதும் உங்களிடமிருந்தே வருகின்றது. மக்களுக்கு ஒரு தூதராக உம்மை நாம் அனுப்பியுள்ளோம். மேலும் சாட்சியாக அல்லாஹ் போதுமானவர். அல்லாஹ் தான் ஒவ்வொன்றையும் செய்பவராக இருக்கின்றார். கெட்ட செயல்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய சொந்த செயல்களின் விளைவே ஆகும். இதற்கு தான் கண் காது மூளை கொடுத்திருக்காரு. அறிவை கொண்டு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இறைவன் வலியுறுத்துறாரு. 30:6 அவர்களால் காண முடிகின்ற இவ்வுலக விஷயங்களை பற்றி மட்டுமே அக்கறை கொள்கின்ற அதே சமயம் மறுவுலகின் பால் அவர்கள் முற்றிலும் அலட்சியமாக இருக்கின்றனர். இந்த புத்தகம் ஒரு சந்தேகமும் இன்றி பிரபஞ்சத்தின் இறைவனிடம் இருந்துள்ள ஒரு வெளிப்பாடாகும். உம்முடைய பொறுப்பை அல்லாவின் மீது வைப்பீராக. ஒரு பொறுப்பாளராக அல்லாஹ் போதுமானவர். நம்பிக்கை 2:153 நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் உறுதிப்பாட்டுடனும் சலாத் தொடர்பு தொழுகையின் மூலமும் உதவி தேடுங்கள். உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்திருப்பவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றார். யா அல்லாஹ், நீர் எங்களுக்கு கற்பித்து தந்தவற்றை தவிர எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. நீரே துதிப்பிற்குரியவர், சர்வம் அறிந்தவர். அறிவில்லாதவர்களைப் போல் நடந்து கொள்வதை விட்டும் கடவுள் காப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.